தொகுதி மறுவரை என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்து தென் மாநிலங்களுக்கு, குறிப்பாக தமிழகத்துக்கு மாபெரும் துரோகத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு பிரதமர் மோடி. கடந்த 30-40 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்திய அரசு மக்கள் தொகையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு வகைகளை முயற்சி செய்தார்கள். தமிழ்நாடு மட்டும்தான் அதை சரியாக கடைபிடித்து நாட்டின் ஒற்றுமைக்காக கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் சரியான முறையில் அந்த சட்டத்தை அமல்படுத்தியதற்கு பலனாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள, குறிப்பாக தென் மாநிலங்களில் உள்ள எம்பி தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார் மோடி. இதை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் கடுமையாக கண்டித்திருக்கின்றார். இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு எந்த வகையிலும் விடமாட்டோம் என்று சூழறித்து எம்பிக்களை எல்லாம் தயார்படுத்தி டெல்லிக்கு அனுப்பியிருக்கின்றார். இப்போ இந்த சட்டம் கொண்டு வரது வாயிலாக என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? நம்மளுக்கு குறைங்க. இப்போ 40 தொகுதி 60 தொகுதியாக மாறுங்கிறாங்க தமிழ்நாட்டில். அதே மாதிரி ஊபியில் 80 120 மாறும்னு சொல்கிறாங்க. ஆனால் மறுபடியும் ஒரு ஆய்வு பண்ணாங்கன்னா இவங்க இதை நிறைவேற்றின பிறகு ஏதோ ஒரு வகையில் பண்ணி 60-50 குறைச்சிருவாங்க, 120 140 அதிகப்படுத்திடுவாங்க. இந்தி பேசும் மாநிலங்களில் கிட்டத்தட்ட ஒரு 600 எம்பிக்கள் வர்ற மாதிரி அவங்க தயார் பண்ணிட்டாங்க. தென் மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவம் கண்டிப்பாக குறையும். இதனால் தென் மாநிலங்களை காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் செல்வாக்கு இருப்பதால் அதை குறைக்க வேண்டும் என்று இந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார். ஜனநாயகத்துக்கு எதிராக நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக ஜனநாயகத்துக்கு எதிரானது தான். அது தமிழ்நாட்டு மக்கள் ஒரு இந்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வருது, அதை கடைபிடிக்கிறாங்க. வட மாநிலங்கள் இருக்கிற யாருமே அதை கடைபிடிக்கலை. இப்போ அது 30 வருடங்களுக்கு பிறகு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் பண்ணுவோம்னு சொன்னால் அது என்ன நியாயமாக இருக்குதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்களே. இப்போ இந்த பல திட்டங்களை பல சட்டங்களை திமுக போராட்டி முறியடிச்சிருக்கு. ஆமாம். இந்த விஷயத்தில் போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஆமாம். இது எப்படி போக நினைக்கிறீங்க? நிச்சயமாக தலைவர் அதை முறியடிச்சிருவார். தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அவர்களால் தான் இந்த சட்டத்தை முறியடிக்க முடியும். அதை இன்னைக்கு கடுமையாக சொல்லிட்டாரேன். ஆனால் கடந்த 3 மாதமாகவே தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்னு சொன்ன வாசகமே இதுக்காகத்தான் இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிக்கிறோம் 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 மத்திய அரசை கண்டிக்கிறோம் 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 ஒன்றிய பாஜக அரசை கண்டிக்கிறோம் வஞ்சிக்காதே 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 இட ஒதுக்கீட்டை வஞ்சிக்காதே 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 தொகுதி மறுவரையறை வஞ்சிக்காதே மறுக்காதே 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 மாநில உரிமையை மறுக்காதே மத்திய அரசே மத்திய அரசே மறுக்காதே 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 மாநில உரிமைகளை மறுக்காதே ஒட்டுக்கா வைக்காதீங்க. வேண்டாம் 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 தொகுதி மறுவரையறை வேண்டாம் 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 தொகுதி மறுவரையறை வேண்டாம் திணிக்காதே 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 ஒன்றிய பாஜக அரசே திணிக்காதே வேண்டாம் வேண்டாம் தொகுதி மறுவரையறை வேண்டாம் 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 தொகுதி மறுவரையறை வேண்டாம் எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தொகுதி மறுவரையை கண்டிக்கிறோம் தொகுதி மறுவரையை கண்டிக்கிறோம் ஒன்றிய அரசே வஞ்சிக்காதே கண்டிக்கின்றோம் ஒன்றிய அரசை கண்டிக்கின்றோம் தொகுதி மறுவரையை கண்டிக்கின்றோம்